ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவாக தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க தானே, கனமழை. கார்த்திகை வந்தாலே மழை தான். ஆனால் இந்த 2024 புயல் மழை என்று சொல்லி ரெண்டும் ரெண்டாவது தொடர் மழையாக இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இந்த மழையில் வளமையாகவே வெள்ளம் வாரது உண்டு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் கனமழையால் கடுமையான வெள்ளம் எல்லா இடத்துலையும் எல்லா பிரதேசங்கள்லையும் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த காணொளி முழுதாக எங்கட வீட்டில் மட்டும் எடுக்கப்பட்ட இந்த காணொளி. எங்கட வீட்டிலையே இப்படி வெள்ளம் இருக்குதுன்னு சொன்னால், எங்களை விட தாழ்ந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இந்த வீடுகளில் நிறைய வெள்ளத்தோடையும் வீட்டுக்குள்ளே தண்ணியோடையும் இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குமென்று யோசித்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் இன்றைக்கி கதைக்க வந்த விஷயமே அது இல்லை. வெள்ளம், மழைக்காலம் என்றாலே வெள்ளம் வர்றது, மழை பெய்கிறது, இதெல்லாம் சாதாரணம். ஆனால் இன்றைக்கி கதைக்க போகிற விஷயம் எலிக்காய்ச்சலை பற்றி. இப்போ யாழ் மாவட்டத்தில், அதாவது இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளே நிறைய இடங்களில் இந்த எலிக்காய்ச்சல் பரவி கொண்டு வருது. அதால் 7 பேர் 8 பேருக்கு மேலே இறப்புகளும் பதிவாகி இருக்குது. பதிவாகி இருக்கிற இந்த இறப்புகளில் பார்த்தால் வயது எல்லை வித்தியாசமே இல்லாமல் பதிவாகி கொண்டு இருக்குது. இதால் நிறைய பேருக்கு பாதிப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்குது. வைத்தியசாலையை பார்த்தோம்னு சொன்னால், மந்திகையில் இருந்து மற்றது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலேயும் இந்த எலிக்காய்ச்சல் பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டவங்கள் நிறைய பேர் இருக்கிறார். அதோட இப்போ எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து விநியோகமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே நேற்றைய தினம் 23 வயது இளைஞன் ஒருவனும் அவற்றை இறப்பும் பதிவானதுக்கு பிறகுதான் நானே இந்த வீடியோவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நேற்று நான் விளக்கிடுதானே, அப்போ விளக்கு கொளுத்தி கொண்டிருக்கும்போது சின்னஞ்சிறுவர்கள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது தண்ணி வெள்ளம் என்று சொன்னால், நாங்களே சின்ன வயசில் அப்படித்தான் இந்த வெள்ளத்துக்குள்ளால் தெரிகிறது வளமை. அவர்கள் வீட்டுக்கு போக முதல் கிளாஸ் முடிஞ்ச கையோட தண்ணி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெம்பலாக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்ப்போம்ன்றது தண்ணிக்குள்ளால் சுற்றி திரிஞ்சதை நான் பார்த்தேன். ஏன்னு சொன்னால், எங்கள் இடத்துல தண்ணி கூட இருக்கிறபடியால் அந்த ரோட்டால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது. எங்கள் இடத்த தாண்டி போனால் கொஞ்சம் தூரத்தில் பள்ளக்காணியல் நிறைய இருக்குது. அங்கே எல்லாம் முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கும். அப்போ அந்த தண்ணியில் சுற்றி திரியறதுக்காகவே இந்த சிறுவர்கள் நடமாடினதை கண்டுட்டு தான் எனக்கு இந்த யோசனையே வந்தது. ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வருவோம். என்னன்னு சொன்னால், இந்த வெள்ளத்தில் வர எங்களோட வீட்டில் இருக்கிற விலங்குகள் என்றாலும் சரி, எல்லா வீட்டில் இருக்கிற விலங்குகள் என்றாலும் சரி, வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே மழை என்றால் எங்கே போகிறது, ஒரு இடமும் போகிறாது. அவர்களுக்கு அவசரமாக ஏதாவது ஒன்று வந்தாலும் எங்கே போகணும்னு செய்கிறாப்ப அவை இந்த மலங்கள் எல்லாம் கழிக்கிறது இந்த தண்ணிக்குள்ளேயா தான் இருக்கும். அப்போ தண்ணியில் அதெல்லாம் அடித்து கொண்டு வருகுது. மாடுகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இப்படி சுத்த வர தண்ணி இருந்தால் அதில் எங்கே போடுறது, இப்படி தான் போகணும். அப்போ அந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இப்படி இதுக்குள்ளே வர கழிவுகள் எல்லாம் கலக்கிறதால தான் இந்த எலிக்காய்ச்சல் பரவுது. உதாரணமாக அன்றாட வாழ்க்கையை நாங்கள் எப்படி போகணும் என்று சொன்னால், தண்ணிக்குள்ளால் தான் போகணும், ஒன்றும் செய்ய இயலாது. தண்ணி மட்டும் எங்களோட வாழ்வாதாரத்துக்கான ஊதியம் உழைக்கிறதுக்காக நாங்கள் போய்த்தான் ஆக வேணும். அப்படி போகும்போது தான் இந்த எலிக்காய்ச்சல் பரவுது. எப்படின்னு சொன்னால், எங்களோட கால்களில் கைகளில் எங்களை அறியாமலேயே சின்ன சின்ன ஒரு காயம் ஏற்படும் போது, அந்த காயத்தில் தண்ணி, இந்த கழிவு தண்ணீர்கள் முட்டும் போதும் அதில் இருந்து ஏற்படுது. அதால் தான் இந்த எலிக்காய்ச்சல் பரவுதுன்னு சொல்லியிருந்தோம். இது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் பத்திரிகையிலையும் சரி, PHA சுகாதார ஊடகங்களிலும் சரி, நிறைய செய்திகள் நியூஸ்லேயே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், கொரோனாவுக்கு அடுத்து இப்போ எங்கட பிரதேசத்தை பாதிக்கிற ஒரு பிரச்சனையாக இந்த வெள்ளமும் வெள்ளத்தால் வார இந்த எலிக்காய்ச்சலுமாக இருக்குது. இதை பற்றி நான் மேலதிகமாக தான் சொல்லியிருக்கிறேன். முழு விவரங்களை நீங்கள் அறிஞ்ச தெரிஞ்சாக்களை கொண்டு கேட்டுக்கொண்டு விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளணுமென்றதுக்காகத்தான் இந்த காணொளி.
மறக்காமல் இந்த விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதோட நான் சொன்ன மாதிரி அந்த சிறுவர்களுக்கு வந்து கொஞ்சம் இருத்தி வச்சு, அம்மா இப்படி நடக்குது, இதால் நீங்கள் தண்ணிக்குள்ளே போகாதீங்க, போய் வந்தால் கை கால் கழுவணும் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்க. நேற்று நான் பார்த்ததே எனக்கே கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனால் நாங்கள் இதே வயசில் இதே பருவத்தில் இதே வேலையை தான் செய்த நாங்கள் அவர்களை பார்க்க சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னு சொன்னால் நாங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு இப்படித்தான் செய்கிறோம். நாங்கள் எல்லா தண்ணி எல்லாம் அலைஞ்சு போட்டு தான் வீட்டை போகிறது. இப்போ பாருங்கோ, எங்களோட வீட்டில் தேங்கி இருக்கிற தண்ணிக்குள்ளே எப்படி குடம்பியல் எல்லாம் விளையாடி தெரியுதுன்னா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குடம்பின்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. எக்கச்சக்கமான குடம்பி வந்து தண்ணியில் எண்ணவே இல்லாது, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காண்டே சொல்ல இல்லாத அளவுக்கு சுத்த வர தண்ணி ஃபுல்லாகவே இப்படித்தான் அவையில் நீந்தி கொண்டு திரியினம். இரவு பார்த்தா லைட்டில் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறேன். அப்போ அடுத்தது வந்து நுழம்பால் வந்து டெங்கு காய்ச்சலும் வர்றதுக்கான அபாயம் வந்து தென்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இயற்கையும் அப்படி இருக்கிறதால ஒன்றுமே நாங்கள் செய்ய இல்லாததானே. ஓகே, நாங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்ளலாம்.